அமெரிக்காவுடைய 10 இயர் பாண்டு 3.92. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4.5 4.4க்கு அதிகபட்சம் போயிட்டு இப்போ இந்த 1 or 2 days கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பங்கு லாபப்பதிவு செஞ்சு வேறு அந்நிய முதலீடுகளில் அவங்க மூலதனம் செய்யறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய பங்கை விட்டு லாப நோக்கில் அதை பண்ணியிருக்காங்கிறத நாம் எடுத்துக்கணும். எஃப்ஐஐ சந்தையினுடைய விற்பனை ஆரம்பித்தது 1 வருஷம் ஆச்சு. டேரிஃப் இஷ்யூங்கிறது இப்போ சமீப காலம். இதனுடைய தாக்கம், இதனுடைய சூழ்நிலை என்னங்கிறது எதிர்வரும் காலத்தில் தான் நம்ம தெரிவிக்க முடியும். அப்போ எதிர்வரும் காலத்தில் இதுக்கு தகுந்த மாதிரி சந்தையின் போக்கு தீர்மானிக்கலாம். ஒரு RSI இண்டிகேட்டர் 70க்கு மேலே போனாலே அட் எனி டைம் செல்லிங் ப்ரெஷருக்கான வாய்ப்புகள், தட் இஸ் ஓவர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கிருந்து கரெக்ட் ஆகி தான் இப்போ வந்திருக்கு. ஓவராலாக எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு PE வேல்யூ பார்ப்போமோ அது மாதிரி இப்போ ஏஸ் ஆஃப் நவ் நிஃப்டி 20 to 21 தான் இருக்குது. PEங்கிறது இப்போ 20. இது ஒரு நல்ல ஒரு ஆதரவான நிலை. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய பங்கு சந்தை நிலை குறித்து பல்வேறு விவரங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் கோவை விஸ்வநாதன் அவர்களை நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம் வெங்கட்பிரியன் சார். இப்போ இருக்கிற மார்க்கெட் கிராஷ், இது கிராஷ்னு சொல்ல முடியாது, கரெக்ஷன் தான் சொல்லணும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்க்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேன்னு சொல்லுங்கள், மார்க்கெட் இந்த கரெக்ஷன்ஸ்க்கு என்ன முக்கியமான காரணம்னு நினைக்கிறீங்க? தங்களுடைய கேள்வியிலேயே ஒரு புதிரை நீக்கிட்டீங்க. எப்படின்னா இது கரெக்ஷன்னு சொல்லிட்டீங்க. கரெக்ஷன் அப்படின்னா இது லாபப்பதிவு தானே. ஒரு குறிப்பிட்ட இடத்துல லாபம் இருக்கிற போது அது பதிவு செய்வது என்பது இயற்கை தானே. அது மாதிரி நம்மளுடைய ரீட்டெய்லர்ஸ் மாதிரி அதிக பங்களிப்புடையவங்க அந்நிய முதலீட்டு நிறுவனங்கள், உள்நாட்டு முதலீட்டு நிறுவனங்கள். இதில் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்நிய முதலீட்டாளர்கள் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸு கீழே இறங்கிட்டு இருக்கு. ஒன்று, அதுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் நம்மளுடைய உள்நாட்டு ஃபண்ட்ஸு, தட் இஸ் நிதி நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அவங்களும் சரிக்கு சரி அவங்க விற்றதை விட அதிகமாக வாங்கி இந்த மார்க்கெட்டை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது அந்த இண்டெக்ஸு 26,280 போனதுலேருந்து இப்போ இறங்கினதுக்கு மிக முக்கிய காரணம் அதிக பங்களிப்புங்கிறது என்னுடைய பார்வையில் அந்நிய முதலீட்டாளர்களின் தொடர் விற்பனை தான். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கே வாய்ப்பு இல்லாமல் ப்ரியாரிட்டி ஒன்லி ஃபார் செல்லிங்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பங்குச்சந்தையினுடைய குறிப்பிட்ட துறைகள் இந்த மாதிரியெல்லாம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எஃப்ஐஎஸ் செல்லிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு துறையில் மட்டும் பண்ணல, எல்லா துறைகள்லையுமே பண்ணியிருக்காங்க. பல்வேறு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட செக்டார் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இதில் என்ன செக்டாரில் அதிகமாக எஃப்ஐஎஸ்ஸோட செல்லிங்ஸ் அதிகமாக இருந்திருக்கு சார்? கடந்த காலத்தில் ஆயில் அண்ட் கேஸ், அதில் 26.39% ஹெவி செல்லிங். அடுத்தது பவர் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலில் 23.80, தட் இஸ் 23.80. அதுக்கு அடுத்தது மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாக்ஸில் 19.16 செல்லிங், ஹெவி செல்லிங். அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் அண்டு ஆட்டோமொபைல் ஆன்சலரிஸ், அதில் 16.41% விற்றுருக்காங்கங்கிறது ஆஸ் பர் ஜனவரி 31 எனக்கு கிடைச்ச டேட்டா. அப்படி இதில் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பாதிப்புன்னு சொல்ல முடியாது, அதிக செல்லிங் கொடுத்ததில் துறைகள் இந்த 4 துறைகளும் முன்னணி வகிக்கிறது. 31 ஆகஸ்ட் 2024 இந்த 31 ஜனவரி 2025 வரலையும் ஒப்பிடுற போது கூடுதலாக 10.29% அதிகப்படியாகத்தான் செல்லிங் கொடுத்துருக்காங்க. கடந்த ஓராண்டுகளாகவே இறங்கிட்டு இருக்கு. இந்த பீரியடில் மட்டும் 10.29% இறங்கியதுலேருந்து அதிகப்படியாக செல்லிங் கொடுத்துருக்காங்க. வரலாறு காணாத அளவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டாலும் ஏற்கனவே இது மாதிரியான சரிவுகள் வந்திருக்குங்கிறது முன்னாடி சொல்லணும் இல்லைங்களா? அது மாதிரி இது ஒரு கரெக்ஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இதில் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கரெக்ஷனை சந்திச்சிருக்கா அப்படிங்கிறது ஆல்ரெடி சந்திச்சிருக்கு. ஆனால் எஃப்ஐ செல்லிங்ஸ்னால இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன்ஸை இதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கா அப்படிங்கிறது. ஸோ அப்படி நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ இருக்கிற இந்த கரெக்ஷன்ஸ் அதை விட இன்னும் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதை விட கம்மியாக இருக்குது சார்? நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா
கடந்த காலத்தில் பல்வேறு கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆனால் ஒரு கரெக்ஷன் அப்படின்னாக்கா அதிகபட்சமான கரெக்ஷன்ஸ் வந்து கோவிட் பீரியடில் தான் ஹெவி கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இந்த 15th அக்டோபர் 21 to 15th ஜூன் 2022 முடிய அந்நிய முதலீட்டாளர்கள் 19.43% செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த செல் ஆஃப் 30 நவம்பர் 2022 இருந்து 30 மார்ச் 23 முடிய 10 to 11% செல் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த 2 புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்க்குற போது இப்போது செல் ஆஃப் கொடுத்தது கொஞ்சம் அதிகமாக நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டேன்னா 26,300 இப்போ 22,800 22,775 தான் பாட்டம் காமிச்சிட்டு இப்போ ஓரளவுக்கு அதுலேயே கன்சால்டேஷனில் ஆகிட்டு இருக்கு இந்த கடந்த 2 மந்த்தில். இதை பார்க்குற போது தொடர்ந்து ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 13% தோராயமாக இறங்கியிருக்குங்கிறது என்னுடைய கண்ணோட்டம். இந்த அளவுக்கு இறங்கியிருக்கிறது ஏற்கனவே இறங்கியிருக்கு. ஏதோ ரீசன் அப்போ வந்து ஒரு கோவிட் ரீசன் அல்லது வேறு ஏதாவது அன்றைய சூழ்நிலைக்கு இருந்த காரணம். இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரையிலையும் ஏன் இறங்கிருது அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மார்க்கெட் ஓவர் பாட் ரிஜிமில் இருக்கிற போது அந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றது இயற்கை. அப்போது டைம் கரெக்ஷனும் சேர்ந்தோன்னா கிராஜுவலாக கொண்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த கரெக்ஷன் வந்து எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறது ஏற்கனவே கடந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. இது ஒன்றும் புதியதல்ல அப்படிங்கிறது தான் புள்ளி விவரங்கள் சொல்கிறது. ஓகே, ஆல்ரெடி மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸில் இருக்குது, அது எஃப்ஐ செல்லிங்னால ஒரு கரெக்ஷனில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்க டைமில் இந்த டேரிஃப் இஷ்யூ அப்படிங்கிறது இன்னும் மேற்கொண்டு அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கா, இல்லை இதோட அஃபெக்ட் இதுக்கப்புறமா தான் அது இன்னும் தெரிய வருமா சார்? இப்போ டேரிஃப் இஷ்யூங்கிறது சமீப 1 மாத காலத்தில் தான் நமக்கு இந்த டேரிஃப் இஷ்யூனால சில துறைகள் பங்குகள் வந்து இறக்கத்தை சந்திக்கிறதை தவிர எல்லா துறைகளும் இறங்கலை. இப்போ ஐடி செக்டார்லாம் ஏற்றித்தானே இருக்குது. சில குறிப்பிட்ட துறை அது சார்ந்த டேரிஃப் எதுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட துறைகள் மாதிரி அதை எதிர்பார்ப்புகள் தான், இன்னும் அது நடைமுறைக்கு வரல. பட் எதிர்பார்த்து சில துறைகள் இறங்கிட்டு இருக்குது. பொதுவாக என்ன கேட்டிங்கனாக்கா எஃப்ஐஐ சந்தையினுடைய விற்பனை ஆரம்பித்தது 1 வருஷம் ஆச்சு. டேரிஃப் இஷ்யூங்கிறது இப்போ சமீப காலம். இதனுடைய தாக்கம் இதனுடைய சூழ்நிலை என்னங்கிறது எதிர்வரும் காலத்தில் தான் நம்ம தெரிவிக்க முடியும். அப்போ எதிர்வரும் காலத்தில் இதுக்கு தகுந்த மாதிரி சந்தையின் போக்கை தீர்மானிக்கலாம். ஓகே, எஃப்ஐ செல்லிங்ஸ்னால மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம ஏற்றுக்கிட்டாலும் எஃப்ஐ செல்லிங்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? என்ன ரீசன்னால எஃப்ஐ செல்லிங்ஸ் இப்படி நடக்குது? எஃப்ஐ செல்லிங்க்கு பல்விதமான காரணங்கள் வந்து நம்ம சொல்லலாம். கடந்த ஓராண்டு காலமாகவே இப்போ நம்மளுடைய பங்குச்சந்தை பல காரணிகளை வந்து ஒருங்கமைத்து இயங்கக்கூடியது பங்குச்சந்தைன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போது டாலர் ஏறினா அங்கே பாண்டு வேல்யூ ஏறும். தட் இஸ் யூஎஸ் பாண்டு வேல்யூ. யூஎஸ் பாண்டு வேல்யூ ஏறுற போது நம்மளுடைய பங்குச்சந்தை அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ருப்பி டெப்ரிசியேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த யுப்பியினுடைய டெப்ரிசியேஷன் வரும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தாக்கங்கள் நிறுவன பங்குகளில் இருக்கிறது சகஜம். இப்போ அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஓராண்டு காலமாகவே புள்ளி விவரங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 3.92 இருந்தது 10 இயர் பாண்டு. அமெரிக்காவினுடைய 10 இயர் பாண்டு 3.92. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4.5 4.4க்கு அதிகபட்சம் போயிட்டு இப்போ இந்த 1 or 2 days கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பங்கு லாபப்பதிவு செஞ்சு வேறு அந்நிய முதலீடுகளில் அவங்க வந்து மூலதனம் செய்யறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய பங்கை விற்று லாப நோக்கில் அதை பண்ணியிருக்காங்கன்றதை நாம் எடுத்துக்கணும். இது எத்தனை நாளைக்கு இருக்குங்கிறத பற்றி நம்ம இப்போ சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம ஃபியூச்சர் தான் இட் வில் பி ப்ரெடிக்ட். ஓகே, இப்போ 3rd quarter ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அஸ் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இன்னும் மார்க்கெட் இந்த கரெக்ஷன்ஸ்லேருந்து மீளுமா அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இன்றைய சூழ்நிலையில் இப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடியது டேரிஃப். யூஎஸ் டேரிஃப் எது இதில் போடுவாங்க, எது இதில் குறையுங்கிறது இப்போ நம்ம ஒன்றும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வராத நிலையில் எதையத்தையும் இப்போ நாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இப்போ Q3 ஏர்னிங்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? காலாண்டு முடிவுகளில் 2352 நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவினுடைய விவரங்கள் வரப்பட்டிருக்கு. இதை பொறுத்தவரை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாக்கா 1238 பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க, 901 தான் நெகட்டிவாக இருக்குது. அதனால் இந்த குவார்ட்டர்லி காலாண்டு முடிவுகள் ரிசல்ட்டு ஒரு மிக்சடு தான். நமக்கு ரொம்ப பலனும் சொல்ல முடியாது, ரொம்ப பாதிப்புகள்னு சொல்ல முடியாது. இதில் கம்பேர் வித்
ப்ரீவியஸ் பார்க்குற போது 0.87% சேல்ஸ் குவார்டர் ஆன் குவார்ட்டர் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. 11.47% லாபம் அதிகமாக தான் ஆகிருக்கு. ஓவராலாக இது ஓரளவுக்கு ஒரு ஜென்யூன் கம்பேர் வித்து ப்ரீவியஸுங்கிறது இருக்குது. கம்பேர் வித்து ஓவராலாக 1 இயரை பார்க்குற போது வரக்கூடிய காலாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபினான்ஷியல் இயர் 2024-25 31/3 முடியக்கூடிய காலாண்டினுடைய முடிவுகள் உங்களுக்கு ஏப்ரல் 10-11க்கு மேலே வர ஆரம்பிக்கும். அப்போது வந்து என்னன்னு கேட்டோம்னா, இந்த ஓவராலாக 1 இயரில் என்ன சேல்ஸு, ரெவென்யூ, ப்ராஃபிட் இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கணிக்க முடியும். அதற்கு தகுந்த மாதிரி சந்தையினுடைய தாக்கமும் இருக்கலாம். இந்த நிஃப்டி இண்டெக்ஸோட கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத என்ன சார்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம்? எக்ஸாம்பிள் ஒரு பிவி ரேஷியோ வச்சு மார்க்கெட் இப்படி இன்னும் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத எக்ஸாக்டாக இந்த சார்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஜென்ரலாகவே நம்ம ஸ்டாக்குக்கெல்லாம் பிஇ வைக்கிறோம். அதேமாரி சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. என்னுடைய ஃபேவரேட் இண்டிகேட்டர் RSI இண்டிகேட்டர் தான். நான் எப்பவுமே என்னுடைய பகுப்பாய்ப்புக்கு பயன்படுத்தக்கூடியது. நீங்களும் ஈஸியாக போய் இதை பார்க்கலாம். இப்போது கடந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 26,300 வரபோது அந்த RSI இண்டிகேட்டர் நியர் 80 இருந்தது. ஸோ ஒரு RSI இண்டிகேட்டர் 70க்கு மேலே போனாலே அட் எனி டைம் செல்லிங் ப்ரெஷருக்கான வாய்ப்புகள், தட் இஸ் ஓவர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கிருந்து கரெக்ட் ஆகி தான் இப்போ வந்திருக்கு. ஓவராலாக எப்படி ஒரு ஸ்டாக்குக்கு பிஇ வேல்யூ பார்ப்போமோ அது மாதிரி இப்போ ஏஸ் ஆஃப் நவ் நிஃப்டி 20 to 21 தான் இருக்குது. பிஇங்கிறது இப்போ 20. இது ஒரு நல்ல ஒரு ஆதரவான நிலைன்றதான் என்னுடைய கண்ணோட்டம். பட்டு இதனுடைய போக்கும் தாக்கமும் வரக்கூடிய டேரிஃப் விஷயத்துலேயும் காலாண்டு முடிவுகள் நமக்கு சாதகமாக வந்தால் சந்தை இந்த இருந்து தன்னுடைய நிலைப்பாடை மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, மார்க்கெட் தொடர்ந்து கரெக்ஷன் ஆகிட்டு இருக்க டைமில் தொடர்ந்து கோல்டோட ரேலிங்கிறது ரொம்ப ஹெவியாக போயிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன்லேருந்து மீள்றது அப்படின்னா அந்த டைமில் கோல்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? எதுவும் சாத்தியம் உண்டு, எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது நமக்கு தெரிஞ்சது. 1 26,300 நிஃப்டி போகிற போது நீங்களாம் என்ன நினச்சது, 27,000 போகும் என்பது நம்ம ஒரு கருத்து. ஆனால் போச்சா? அந்த ஒரு சர்டன் லெவலில் ஓவர் சோல்டு ரீஜன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஓவர் பாட் ரிஜம்ட்டு. அந்த ஓவர் பாட் ரிஜம் 80. இப்போ அதேமாரி கோல்டுக்கும் போட்டு பாருங்கள். கோல்டு ஓரளவுக்கு ஓவர் பாட் ரிஜிமாக இருந்ததுனால் அங்கேருந்து ஒரு கரெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ கோல்டில் செல் ஆஃப் கொடுத்துட்டா அவங்க அடுத்தது எங்கே வருவாங்க? ஈக்விட்டி மார்க்கெட்டு வரணும். எய்தர் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு அல்லது சம் அதர் மார்க்கெட்ஸ் ஈக்விட்டி சைடில் வருவாங்க. இது வந்து சந்தை தானே, எங்கே நமக்கு லாபம் கிடைக்குமோ அங்கே நகர்றது இயற்கை தானே. அதனால் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பபுள் தான். நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டு 18,000 20,000 26,000 வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போ நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதாக நினைக்கிறோம். அதேமாரி கோல்டும் நம்ம சந்தை உச்சத்தில் இருக்கிற போது கோல்டு வந்து கீழாகத்தான் இருந்தது. இப்போ கடந்த சில மாதங்களாக தானே ஏறி இருக்குது. அப்போ நீங்கள் கோல்டை வாங்கியிருந்தால் இப்போ அதுக்கான உண்டான பலன் கிடைச்சிருக்கும். இப்போ போய் நம்ம கோல்டை வாங்கணுங்கிற போது இது ஒரு உயர்வான நிலையில் இருக்குது. இதனுடைய இயக்கம் எப்படின்னு தெரியாது. அதேமாரி நம்ம சந்தையும் தங்கத்தின் அடிப்படையிலையும் டாலர் அடிப்படையிலையும் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டு இயங்கிட்டு இருக்குங்கிறது கடந்த கால நிகழ்வுகள் நமக்கு சொல்லியிருக்கு. நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி நிஃப்டி போய் பாருங்க. நிஃப்டி வந்து ஒரு 1 month சார்ட் போட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னாக்கா அது 80 78 இருக்கும். அங்கேருந்து தான் இறங்கியிருக்கு. அப்போ இது எங்கே திரும்பும் அப்படின்னு கேட்டாலும் ஒரு 30 32 தட் இஸ் பையிங் ஜோன் அதுதான் நம்ம வச்சுருக்கோம். இந்த வந்து இண்டிகேட்டர் இப்படி சொல்கிறதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். அதனால் மறுபடியும் ஏறத்துக்கான வாய்ப்புகளுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது தான். ஓகே, கோல்டோட அந்த பபுள் பிளாஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது, அப்படி ஆகும்னாக்கா மார்க்கெட் கரெக்ஷனில் மார்க்கெட் மறுபடியும் மீள்றப்ப அந்த பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா, இல்லை மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் ஆகாமலே இந்த பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு? இல்லை, ரெண்டுமே உச்சத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும்? நம்ம ஈக்விட்டியிலிருந்து செல் ஆஃப் கொடுத்து தான் வேறு ஒன்றுக்கு போகிறோம். இப்போ போன இடம் வேறு ஒன்று வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். ப்ராஃபிட் புக் பண்ணுற போது அது இறங்க தானே செய்யும், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியில். அப்போ மறுபடியும் எது குறைவாக இருக்குது, அந்த குறைவான இடத்த நோக்கி வர்றது தான் இருக்குது. அது மாதிரி இப்போ உங்களுக்கு தட் இஸ் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு வாய்ப்புகள் வரலாம்ங்கிறது என்னுடைய கணக்கு. ஆனால் எப்போ அது வந்து சூழ்நிலை வருங்கிறது இப்போ இன்றைய சூழ்நிலையில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான சாதகமான சூழ்நிலை இல்லை. சம் அன்சர்டைனிட்டி இன் அவர் மார்க்கெட்.
ஓகே, செபியோட கட்டுப்பாடுகளுக்கு இணங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இன்டெப்த்தாக நம்மளால் பேச முடியல. இருந்தாலும் பல விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வெங்கட் பிரியன் சார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.